إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் எல்லாம் கடமையான ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவின் முழு நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, தொழுகை என்பது நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒரு முஸ்லிம் நிச்சயமாக அவன் மரண அடைகிற வரையிலும் அவன் தொழுதே ஆகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வஅ்புது ரப்பக ஹத்தா யஅ்தியகல் யகீன், யகீன் மௌத்து உங்களிடத்தில் வரும் வரை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ தொழுகை என்பது நம்முடைய இஷ்டம் போல நேரங்களை அமைத்து தொழ முடியாது. அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். லுஹர்னா இப்படி, அசர்னா இப்படி, மகரிபு, இஷா, ஃபஜ்ரு என்று அல்லாஹ் ஒரு டைமை போட்டு தந்திருக்கிறான். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம தொழணும். எனக்கு நேரம் கிடைச்சா நான் தொழுகிறது, எனக்கு இஷ்டம் இருந்தால் தொழுகிறது, எனக்கு இஷ்டம் இருந்தால் விடுறது, இப்படின்ற மாதிரி யாருமே தொழ முடியாது. அப்போது தொழுகை என்பது நம் மீது கடமை. அதிலும் குறிப்பாக அந்தந்த நேரத்தில் தொழுவது கடமை. சில பேர் அறியாமல் நைட்டில் உட்காந்து 5 நேரத்தையும் சேர்த்து வச்சு தொழுவாங்க வீட்டில். சில பேர் 2-3 நாள் சேர்த்து தொழுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம தொழ முடியாது. தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விதியாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே தான் நம்ம நிற்கணுமே தவிர நான் என் இஷ்டம் போல் நான் தொழ முடியாது. அப்போ இதையும் கவனத்தில் வைக்கணும். அடுத்தது, தொழுகையாளிகளுக்கு நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழக்கூடியவங்களுக்கு நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான். அராயித்தல்லதி யுகல்லிபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு நரகம், கேடு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது என்னது? தொழாதவங்களுக்கு நரகம், தொழுகையாளிகளுக்கு என்ன நரகம்? அவங்களுக்கு ஏன் என்ன கேடு அப்படின்னா அல்லாஹ் அடுத்த வசனத்தில் விளக்குறான். எந்த மாதிரியான தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்க எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்றால் தங்களுடைய தொழுகையில் பொடுப்போக்காக இருப்பாங்க, அசட்டையாக இருப்பாங்க, விரும்பினா தொழுகிறது, விரும்பினா விடுறது, இப்படின்ற போக்கில் இருப்பாங்க.
இந்த மாதிரி விட்டு விட்டு தொழக்கூடியவங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லதீனஹும் யுராஊன், இன்னும் சில தொழுகையாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா, தொழுகையில் கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய எண்ணம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, தன்னை பார்த்து மற்றவங்க தொழுகையாளின்னு சொல்லணும். அவர் ரொம்ப கரெக்டாக ஜமாத்தை கரெக்டாக பண்ணிடுவார், முன்சஃபில் தான் நிற்பார், எந்த தொழுகையும் மிஸ் பண்ண மாட்டார். இப்படின்ற எல்லாரும் என்னை புகழணும்னு நான் நினச்சிட்டு வந்த தொழுதான் இந்த தொழுகையாளிகளுக்கு நரகம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான்னு சொல்கிறான். அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், தொழுகை எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தொழணும். அடுத்தது இந்த விட்டு விட்டு தொழுகிறது, நினச்சா தொழுகிறது. ஏன்னா வியாபாரத்தில் ஏதாவது கஷ்டம் வந்துட்டா அப்போ அல்லாண்டு வந்து உட்காந்து அல்லாட்ட துவா செஞ்சு தொழுகிறது. கஷ்டம் நீங்கி நார்மலாக வந்துட்டோம்னா அல்லாஹ்வை மறந்துக்கிட்டு வியாபாரத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தொழுகையாளிகளுக்கு நரகம்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது, சரியாக நம்ம நிறைவேற்றுறோமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஒன்றும் வேண்டாம், ரொம்ப நாள்லாம் எடுக்க வேண்டாம், நேற்றுள்ளது கூட எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நடந்த சம்பவம், காலையில் ஃபஜ்ர் சுபுஹு எத்தனை பேர் நம்ம தொழுதுருப்போம், ஜமாத்தோடையோ தனியாகவோ நம்ம எப்படி தொழுதோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சுப்பார். அப்போ இன்னைக்கு நம்முடைய காலை வணக்கம், எழுந்தவுடன் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் சுபுஹு தொழுகை. இந்த சுபுஹு தொழுகையில் நம்ம எப்படி தொழுதோம், கரெக்டாக நம்ம தொழுதுட்டோமா, கரெக்டாக எந்திரிச்சோமா, ஜமாத்துக்கு போனோமா அப்படின்றத நமக்குள்ளே நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன்னா ஃபஜ்ரு தொழுகை வந்து தொழுகையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழுகை ஃபஜ்ரு தொழுகை. இந்த காலையில் ஃபஜ்ரு தொழுகை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், சோம்பேறியாக தான் இருக்கும், தூக்கம் வரதான் செய்யும், இப்பவும் வரும். ஏன்னா நம்ம காலையில் தொழுவில் ஒழுங்காக நம்ம தொழுகை இல்லைன்னா ஆக்டிவ் இருக்காது, ஒரு சோம்பேறியாக இருப்போம், லேட்டாக எந்திரிச்சிருப்போம், 8 மணி 9 மணி கூட எந்திரிச்சிருப்போம், நல்லா தூங்கிட்டோன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உண்மையில் யதார்த்தம் என்னன்னு சொன்னோன்னா, நம்ம நினைக்கிறது எப்படி, உளப்பூர்வமாக நம்ம வந்து ஒழுங்கான நிம்மதியாக நம்ம இருக்கலை, ஆக்டிவ் பர்சனாக நம்ம இல்லை. அதான் யதார்த்தம். ஏன் ஹதீஸில் அப்படி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒருவர் ஜமாத்தோடு அந்த ஃபஜ்ரு தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருக்கிறார், அல்லாஹுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பிலே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபஜ்ர் இன்னைக்கு ஜமாத்தோடு தொழுதுட்டோன்னு வைங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படவே தேவையில்லை, எந்த ஒன்றும் நம்மளை அணுகாது. ஏன், நான் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அப்படி நம்ம இருந்தோமா இன்னைக்கு? அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ நாம் எப்படி இன்னைக்கு தொழுதோம், சுபுஹு நம்ம தொழுதோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 முடிச்சுகள் எல்லாருக்குமே அது போடப்படும் இரவுல. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த 3 முடிச்சுகள் அகற்றப்பட்டாதான் நம்ம ஒழுங்கான சராசரியான ஒரு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான ஒரு நிலையில் நம்ம வந்து இருப்போம், அன்ற நாள் ஃபுல்லாக அப்படி இருப்போம்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, இது எப்போ அந்த 3 முடிச்சுகள் அகற்றப்படும் என்றால், ஃபஜ்ருக்காக எந்திரிச்சாலே, காலையில் எந்திரிக்கிறோம், அவசரமாக யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதே வேகத்தில் போய் பெட்டில் போய் படுத்தா அப்போ முடிச்சு அகற்றப்படாது. எந்திரிக்கிற நோக்கமே வந்து அல்லாஹ் வணங்கணும், சுபு தொழுகணுன்றதான். அப்படி இருந்தால் முதல் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடும். ரெண்டாவது, இதை தாண்டி நம்ம ஒது செஞ்சு அப்படி ஃபஜ்ரு தொழணும்னு ஒது செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஷைத்தான் அப்பவும் கெடுப்பான். சரி, ஃபஜ்ரு தொழுவு போமேன்னு ஒரு நல்ல நியத்தில் எந்திரிச்சிருவோம். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னோன்னா, வாஷ்ரூம் போன உடனே சரி ஃபஜ்ர் தொழுகை யார் பார்க்க போகிறா, நம்மளை யார் கேள்வி கேட்க முடியும், யாராவது சட்டை பிடிச்சி கேட்பாங்களா, ஏன் வரல தொலை வரல அப்படின்னு கேட்பாங்களா, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யும், தூங்கத்துக்கு சொல்லும். அப்படின்னு சொன்னோன்னா அப்பவும் பிரச்சனை தான். அப்போ அதையும் தாண்டி ஒது செய்கிறதுக்கு வந்தாச்சு. இல்லை ஒது செய்து தொழுவு போயிட வேண்டிதான், ஃபஜ்ர் அன்னைக்கு தொழுதுற வேண்டிதான் அப்படின்ற முடிவில் ஒது செய்ய ஆரம்பித்து விட்டால் ரெண்டாவது முடிச்சு அகற்றப்படும்.
சரி, ரெண்டும் முடிஞ்சிருச்சுல, அப்பவும் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா தூங்கிடுவாங்க. ஷைத்தான் அப்படியும் விளையாடுவான். ஷைத்தான் அப்பவும் என்ன செய்வான்? விளையாடுவான். திரும்பவும் தூங்க வச்சு தொழாத அளவுக்கு தடுப்பான். அதையும் தாண்டி தொழுகைக்கு வந்து அல்லாஹு அக்பர்னு ஃபஜ்ரில் தக்பீரை கெட்டுனா தான் மூணாவது முடிச்சு அகற்றப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரிடத்துல 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டதோ அவர் அன்று முழுக்க சுறுசுறுப்பான ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பொய்யா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதனால் நாம் எத்தனை முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் எத்தனை நாட்கள் ஓடி இருக்கும், ஷைத்தான் வந்து அதில் தான் நமக்கு மேலே வந்து தலைக்கு மேலே ஏறி நிற்கிறான். அப்போ நம்ம தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் அதை நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்கள், ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் இல்லாத உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகை மாஷா அல்லாஹ் சிறப்பாக வந்து தொழுகிறோம். இது எல்லா இடங்கள்லையும் எல்லா பள்ளிகளையும் நடக்கிறது தான். இதே இது வந்து அசரில் இருக்குமாண்டா இருக்காது, மகரிபில் வருவாங்களாண்டா வராது, இந்த பள்ளியே நிரம்புமான்றது தெரியாது, உள்பள்ளி எங்கேயே. அப்போ என்ன அப்படின்னு கேட்டான்னா, மக்களுடைய அந்த பார்வையில் என்ன இருக்குன்னா, ஜும்மா தொழுகை போய் அட்டன் பண்ணணும் வாரத்தில், அது நான் கரெக்டாக செஞ்சுருவேன். சரி, மற்றதெல்லாம் அதில் போகிறது இல்லை. அப்போ இந்த முறை யார் சொல்லி தந்தது? ஜும்மா மட்டும் தொழுகிட்டு பாக்கி எல்லா நேரமும் தொழாமல் அடுத்த ஜும்மாவில் வர்றதா இருந்தால், அப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க இது வந்து வார முசல்லி, வாரத்துக்கு ஒரு நாள் தொழுவார்ப்பா, தொழுகையெல்லாம் இருக்காது ஆனால் ஜும்மா கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அப்போ இது என்ன? இது தொழுகை என்பது எல்லாருக்குமே வந்து தினமும் 5 நேரம் தொழணுன்றது கடமை. அதில் எந்த காரணங்களும் நம்ம சொல்லி தப்பிக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொழுகை தான், வேற என்ன இருக்குது? முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மளை போல தான் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாங்க, நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றாங்க, நம்மளை மாதிரி தான் மலஞ்சலம் கழிக்கிறாங்க, நமக்கு எப்படி மனைவி மக்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இருக்குது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி தான் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? மனுஷன்றதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை, தொழுகை தான் வித்தியாசம். நீ தொழுகிற முஸ்லீமும் தொழலை முஸ்லீம் அல்ல. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக சொன்னாங்க. இப்போ நான் எனக்கு கேள்வி கேட்குறேன், நான் முஸ்லீம் இல்லையா? முஸ்லீமாக இருந்தால் நான் தொழணும், முஸ்லீம் இல்லையா? அப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒப்பீடுக்கு நம்ம வந்துடணும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இப்போ தொழவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேருக்கு எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டான், நீ ஏன் தொழுதாயின்னு கேள்வி கேட்க மாட்டான். அப்படி சில சாரார் இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், அவங்க சுயநினைவே இல்லாமல் மஜ்னூன்னு சொல்லுவோமா இல்லையா? மஜ்னூன், ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள பார்த்து அல்லாஹ் நீ ஏன் இப்போ தொழலேன்னு கேள்வி கேட்க மாட்டான். அவங்கள பார்த்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? அவளுக்கு சுயநினைவு இல்லை, அவங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டான்ல. அதே மாதிரி ரொம்ப லாஸ்ட்டு உச்சக்கட்ட நோயிலேயே கடைசி கட்டம் கோமா ஸ்டேஜ், அதில் உள்ளவரை பார்த்து அல்லாஹ் ஏன் நீ தொழலேன்னு கேட்பானா? கேட்கவே மாட்டான். சரி, வேறு யாருக்கெல்லாம் கேட்க மாட்டான்? முஸ்லீம் அல்லாதவரை பார்த்து அல்லாஹ் நீ ஏன்பா நீ என்ன தொழலை அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டான், அவங்க கேட்க மாட்டான். அதே மாதிரி முனாஃபிக்கு, நயவஞ்சகர், அவன் முஸ்லீமாகவும் இருக்க மாட்டான், முஸ்லீம் அல்லாதவும் இருக்க மாட்டான், ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்துக்கிட்டு இவங்கள பார்த்தா அப்படியே அவங்கள பார்த்தா இப்படி ரெண்டுக்கும் சரிசமமாக போவான். இவன் முஸ்லீம் அல்லாதவரோட டேஞ்சர், முனாஃபிக்குன்னு சொல்லுவோம். இந்த முனாஃபிக்கை பார்த்து அல்லாஹ் நீ ஏன்பா தொழலேன்னு கேள்வி கேட்பானா? கேட்கவே மாட்டான். அப்போ இவங்களுக்கெல்லாம் கேள்வியே கிடையாது, நோ கொஸ்டின், டைரெக்டாக போயிட வேண்டிதான் ஜஹன்னமுக்கு. விளங்கிச்சா இல்லையா? இப்போ நம்ம கேள்வி கேட்கணும், இந்த லிஸ்ட்டில் நம்ம இதில் இருக்கிறோமா? இப்போ நான் நினைக்கணும், இந்த பட்டியலில் நான் இருக்கிறேன், நான் பைத்தியமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கோமா ஸ்டேஜில் ஒன்றுமே கைகால் விளங்காமல் கடைசி கட்டத்தில் அப்படி இருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லை. முஸ்லீம் அல்லாதவனாக நம்ம இருக்கிறோமா? இல்லை. முனாஃபிக்காக இருக்கிறோமா? இல்லை. இவங்களுக்கு தானே கேள்வி கிடையாது. அப்போ நம்ம கேள்வி உண்டுலோ, அப்போ அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணுமே. அப்போ அன்புள்ளவர்களே, இதில் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகணும். மறுமையில் போய் அல்லாட்ட போய் முதல்ல நிப்பாட்டின உடனே கேள்வி தான், ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான். நீ சாப்பிட்டியா? எவ்வளோ சம்பாதிச்சா? சொத்து பத்துகள் என்ன? உன்ட்ட கார் எவ்வளோ இருந்துச்சு? பங்களா எவ்வளோ இருந்துச்சு? இதெல்லாம் அல்ல என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். நீ தொழுதாயா? அதான் முதல் கொஸ்டின். அல்லாட்ட போனோன்னா ஃபஸ்ட்டு இது தான். இதுக்கு நம்ம பதில் கரெக்டாக இருந்தால் தான்
எல்லா கொஸ்டினுக்கும் சரியாக பதில் சொல்ல முடியும். இதில் நமக்கு பதில் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம் கொஞ்சம் சிரிச்சு பார்க்கணும் அன்புள்ளவர்களே. அப்போ நம்ம தொழுகை என்பது நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வணங்கிட்டே இருக்கணும். அதுக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஜும்மா மட்டுன்றதெல்லாம் அது சரியே வராது. எல்லா நேரமும் தொழுவோம். ஜும்மா எப்படி கடமையோ அதே கடமை தான் அசரும், அதே கடமை தான் மகரிபும், அதே கடமை தான் இஷா, அதே கடமை தான் ஃபஜர். ஜும்மாவுக்கு மட்டும் ஒன்று அசருக்கு கடமை இல்லை அப்படியா? மகரிபுக்கு அது பிரச்சனை இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதை அடுத்த வாரம் ஜும்மாவில் பார்த்துக்கலாம். அப்படி இப்படி யார் சொன்னது? நம்மளும் அப்படி நினச்சிக்கிறோம். ஆனால் இது இஸ்லாம் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. எல்லா நேரமும் தொழுதே ஆகணும். தொழலைன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத உள்ள வித்தியாசம் அதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கோம். அன்புள்ளவர்களை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நரகவாதிகளை சொர்க்கவாதிகள் கடந்து போவாங்க. அப்படி கடந்து போகும்போது நரகவாதிகளை பார்ப்பாங்க. மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்தில் நுழைஞ்சிருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்களாம். யாரை பார்த்து? அந்த நரகவாதிகளை பார்த்து. அப்போ அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில் என்னன்னு தெரியுமா? காலு லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை. அதான் காரணம். ஏன் நரகத்துக்கு நுழைஞ்சோம்டா? தொழலை. எவ்வளவோ சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, குர்ஆன் ஆயத்து சொன்னாங்க, ஹதீஸ் சொன்னாங்க, தொழுதாதான் சொர்க்கம், தொழலேண்டா நரகம், முஸ்லீமுக்கு முஸ்லீம்லா வித்தியாசம், என்னென்னமோ சொன்னாங்க. நான் கேட்கல, அதனால இங்கே நரகத்துக்கு வந்துட்டோம். முதல் பதில் இதுதான் இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற இந்த மாதிரி நம்ம ஆளாகிடக்கூடாது, நரகத்துக்கு ஆளாகிடக்கூடாது. நரகம்ன்றது சும்மாவா? நரகம்ன்றது, நரக நெருப்புன்றது, அல்லாஹ்வுடைய நரக நெருப்புன்றது அது சாதாரண விஷயமா? இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தை பற்றி பேசுகிறான். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. நரகத்தில் ஒருத்தனை அல்லாஹ் தூக்கி போட்டான், அதில் அவனுக்கு மௌத்தும் கிடையாது, ஹயாத்தும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு வாழ்வும் இல்லை, சாவும் கிடையாது. இன்னும் என்ன அர்த்தம்? செத்து செத்து பிழைப்பான்னு அர்த்தம். அல்லாஹ் தூக்கி போடுவான், அதுக்கப்புறம் அவன் கறி கட்டையாக மாறுவான், திரும்ப அல்லாஹ் வெளியே எடுப்பான், மறுபடியும் இன்னொரு தோலை புதுசாக போடுவான், திரும்ப அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுவான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தன் அங்கே போயிட்டான்டா, லா யமூத்து, அவனுக்கு சாவு என்பது கிடையாது, ஒலா யஹ்யா, வாழ்வு என்பதும் கிடையாது. அப்படின்னா செத்து செத்து பிழைப்பான் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சாதாரண விஷயமா? அல்லாஹ் எவ்வளோ இரக்கமாக சொல்கிறான், என்ன அடியார்களே, நரகத்துக்கு நீங்கள் இறைகளாக மாறிவிடாதீங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு நீங்கள் இறைகளாக மாறிடாதீங்க. அது அந்த நரக நெருப்பு உஇத்தத்தில் காஃபிரீன், இறைவனை மறுத்தவர்களுக்காக நான் தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் என்ன செய்யலாம்? சொல்கிறான். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய பயம் நமக்கு இருக்கணும். இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் நரக நெருப்பை பற்றி, குல்லமா நதிசத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லி யதூகுல் அதாப். அந்த நரகத்தில் தூக்கி போட்ட உடனே அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகி போகும். அப்படி கருகி போகும்போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னா இன்னொரு புதுசாக ஒரு தோலை போடுவான், போட்டு இப்போ போய் திரும்ப போ, உள்ளே போ அப்படின்னு நரகத்தில் தூக்கி போடுவான். எதுக்கு? எதுக்குள்ள அதான் வேதனையை சுவைக்கணுன்றதுக்கு. அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான் பாருங்க, வேதனையை அவங்க சுவைக்கணுன்றதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், இந்த நரக நெருப்பு நமக்கு தேவையா? இதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை கொள்ள. அதனால் வெறுமனே ஜும்மா மட்டும் போதும், பெருநாள் மட்டும் போதும், தன்னை ஒரு முஸ்லீம்னு ஒரு சமூகத்தில் ஒரு அடையாளம் காட்டிக்கிட்டால் போதும், இப்படின்ற அந்த நிலைப்பாடு இருக்குதே, இது தவறானது. அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கும். தொழுதாதாங்க வெற்றி. நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரி, நல்ல விளைக்கணும். நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்? தாயினுடைய கருவறையிலிருந்து குழந்தையாக நம்ம வெளியேறினோமே, ஏன்? என்ன காரணம்? கொஞ்சம் செஞ்சு, அந்த உலகத்துக்கு நான் என்ன தேவைப்பா, நான் வரணுன்றது என்ன தேவை, அல்லாஹ் ஏன் என்னை படைச்சான் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான், உன்னை படைச்சது எதுக்கு தெரியுமா? என்னை வணங்குறதுக்கு தான் படைச்சேன்னு சொல்கிறான், வேறு எதுக்கும் கிடையாது. சாப்பிட்றது, சம்பாதிக்கிறது அதெல்லாம் அப்புறம், அது நீ முதல்ல வணங்கு. ஒன்று நான் படைச்சது என்னை வணங்கணுன்றதுக்காண்டி தான், நீ என்ன தொழணுன்றதுக்காண்டி தான். படைச்சவன் யாரு? நான். அப்போ நீ என்ன செய்யணும்? நான் சொல்கிறத கேட்க, நீ என்ன வணங்கணும். அதுக்கு தான் நான் உன்னை அந்த உலகத்துக்கு அனுப்புனேன், படைச்சேன் அப்படின்னு அந்த படைப்பினுடைய நோக்கத்தை சொல்கிறான். அந்த நோக்கத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்கிறோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக்.
அதனால் படைப்பினுடைய நோக்கத்தை தெளிவாக விளங்கி அல்லாஹ்வை நம்ம கடைசி மௌத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வணங்கிக்கிட்டே இருக்கணும். எந்த காரணமும் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. எனவே தொழுகை என்பது அது நம்முடைய மௌத்து வரையிலும். ஒருத்தன் தொழலையா அவன் உலகத்தில் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம், அவன் மௌத்தாகிட்டான்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நம்ம முடிவு எடுக்கணும். தொழலைன்னு அதான் அர்த்தம். ஷைத்தான் தொழுகையாளிகளை தான் கெடுப்பான். அந்த விட்டு விட்டு தொழுகிறதுன்னு இருக்குதுல்ல, சில பேருக்கு என்னன்னா அவன் தொழுவான், இடையில தொழுவான், அப்பப்போ அவன் தொழுவான், ஒரேடியாக தொழாமலாம் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருப்பாங்க மக்களும். இப்படி தொழுகிறவங்கள தான் ஷைத்தான் என்ன செய்வான்னா நல்லா கெடுப்பான். தொழாமல் இருக்கிறாங்களே அவங்கள ஷைத்தான் கெடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அறவே தொழாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து ஷைத்தான் கெடுக்கணும்னு ஏதாவது தேவை இருக்கா? இல்லை, ஆல்ரெடி அவங்க ஷைத்தானுடைய ரூட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் என்னதான் புதுசாக கெடுக்கிறது? யாரை கெடுக்கிறது? கொஞ்சம் நெஞ்சமாவது ஈமான் இருந்து பள்ளிக்கு போவோம், தொழுவோம், கொஞ்சம் அல்லாட்ட துவா செய்வோம், கொஞ்சம் வணங்குவோம், இப்படின்னு வர்றாங்க பாருங்கள். இவனை தான் முதல்ல வெளியே அனுப்பணும். அவனுக்கு திட்டமே நம்மளை கெடுக்கிறதுக்கு தான். அப்போ அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஷைத்தான் நல்லதுக்கு தான் என்ன செய்வான், மொத்தமாக வழி கெடுத்துருவான். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லுவது என்னன்னா, ஜும்மாவோடு என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. ஜும்மா சும்மாவாக போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்ல பாதுகாக்கும். அதனால் எப்போ நம்ம 5 நேரம் சரியாக தொழுகிறோமோ அப்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அதுக்குரிய மகத்தான கூலிய தருவான் என்று கூறி முதலாவது குத்துபாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள சகோதரர்களே, போன வாரமும் இதே இடத்துக்கு வந்தேன், இப்போவும் வந்திருக்கிறேன். ஆனால் என்ன அப்படி பிரச்சனைன்னு சொன்னால், ஜும்மாவுடைய குத்துபா ஆரம்பிக்கும் போது தான், ஆரம்பித்த பிறகு தான் எல்லோரும் மலமலன்னு வர்றாங்க. இருக்கிறதுலையே நான் நினைக்கிறேன், ஊர்லேயே நம்ம ஊர்லேயே 12:40க்குன்றது இங்கே மட்டும்தான் இருக்குமா இருக்கும். தக்குவா பள்ளி நம்முடைய பள்ளியில் மட்டும்தான் நேரத்தை கூட்டி வச்சதாக இருக்கும். அந்த 12:40 கூட நம்ம ஒழுங்காக சேர்றது இல்லை. சில பேர் 1 மணிக்கு வர்றது, அவங்களுக்கு என்ன தொழுகிற நேரத்தை கால்குலேஷன் பண்ணிக்கிடுவாங்க, நம்ம போகணும் தொழுவணும் அவ்வளோதானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஜும்மாவுடைய இதை பொறுத்த வரைக்கும் இமாம் மிம்பரில் ஏறுவதுக்கு முன்னாடி சேரணும் இல்லைங்களா? அதான் அளவுகோல். அப்போ தான் முழு நன்மையும் கிடைக்கும். தொழுதன்னா தொழுத நன்மை மட்டும் கிடைக்கும். முழுசாக ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைக்கணும்னா இமாம் ஹத்தீபு மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், பள்ளிக்கு ஆஜராகணும். இது சட்டம். இது இப்போ இந்த சட்டத்தை கூட நம்ம, அதுவும் வாரத்தில் 1 நாள் தான் இப்படி, அந்த 1 நாள் 1 மணி நேரம் கூட இல்லை மொத்தத்துக்கு. எவ்வளோ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய சலுகையை தந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த 1 ஹவர் கூட நம்ம அல்லாஹ்வுக்கான நேரத்தை கூட கொடுக்க முடியலன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ நன்மைகளை இழந்துட்டோம் இப்போ. அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அடுத்தது சலசலப்பு. ஜும்மாவுடைய சட்டம் மக்கள் தெரியல, பாவம், தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க. பேசுகிறது, பாப்பா மகனும் உட்காந்து பேசிக்கிறது, பெரிய ஆட்களும் பேசுகிறது. சில பேர் சொன்னாங்க, மேலையெல்லாம் சுபஹானல்லாஹ் கடுமையான சத்தம், மாடியில் அவங்க சர்வசாதாரணமாக கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மையில் அப்படிலாம் செய்யக்கூடாது, நன்மை இழந்துடும். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு ஹதீஸில், யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ஏப்பா பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூட செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, அப்பவும் நன்மை இழந்துடும் சொல்லுவோம். பேசாதேன்னு தடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை கூட நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னால் உங்களுக்கு அந்த நன்மை போயிடும். அவ்வளவு வாய் மூடி வாயை பூட்டு போட்டு வைக்கிற ஒரே தருணம் அந்த ஜும்மாவுடைய குத்பாவுடைய நேரம் மட்டும்தான் எல்லாருக்கும். இல்லைங்களா இல்லையா? அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நன்மை இழந்துடக்கூடாது. கஜான்னு பேசியிருந்தால் நம்ம அமைதியாக என்ன செய்யணும், இருக்கணும். இதில் நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நேரம் கொடுக்குற விஷயத்தில் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நமக்கு முஸ்லீம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினல்லாகிய நமக்கு உள்ள அளவுகோல் என்னன்னா, வெள்ளிக்கிழமை முழுவதும் நமக்கு வேறு வெளி வேலை வியாபாரம் அப்படின்ற எந்த தடையும் கிடையாது. அப்படி தானே? எந்த தடையும் இல்லை. என்ன நேரம், அந்த ஜும்மாவுடைய நேரம் தான், தொழுகிற முடிகிற வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி கூட நீ வியாபாரம் பண்ணலாம், அதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தொழுகை குத்பாவுடைய நேரம் மட்டும்தான் நமக்கு என்னது, வியாபாரம் செய்யக்கூடாது, தடை. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் பாருங்க. ஃபைதா குதியத்தி சலா, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு இமாம் சலாம் கொடுத்துட்டார் அப்படின்னு வந்துட்டுனா,
ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லா. அதுக்கு பிறகு நீங்கள் பள்ளியில் உட்காரக்கூடாதுன்னு அல்லாவே துரத்துல, வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லா போய் வியாபாரம் பண்ணுங்கப்பா, பிஸ்னஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு சொல்கிறான். அதனால் பள்ளியில் தொழுகிறது கொஞ்ச நேரம்தான், அதுவும் ஜும்மாவுடைய நேரம் கொஞ்சம் கணக்கு பார்த்தா எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளே உள்ளே அடங்கிடும். அந்த 1 hour கூட நம்ம வந்து அல்லாவுக்காக வேண்டி நம்முடைய நேரங்களை கொடுக்கலேன்னு சொன்னால் நம்ம வந்து என்னன்றதை நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோம். அப்படின்னா தான் அல்லா பரக்கத் செய்வோம், வியாபாரத்துக்கு பரக்கத்து வரும். அல்ல அதையும் சேர்த்தான் சொல்கிறான். ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான். இதில் நீங்கள் உண்மையிலேயே இந்த சட்டம் உங்களுக்கு மகத்துவம் தெரியுமானால் இதுதான் உங்களுக்கு கயிறு சிறந்தது அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் இருக்கணும். யூதர்கள் இருந்தாங்க இல்லையா, யூதர்களுக்குள்ள சட்டம் என்னன்னு தெரியுமா, அவங்களுக்கு சனிக்கிழமை, யூதர்களுக்கு சிறப்பிற்குரிய நாள் சனிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. கிறிஸ்தவர்களுக்கு சிறப்புக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினல்லாகிய நமக்கு வெள்ளிக்கிழமை. சரியா? இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் உடைய சட்டம் வேற, யூதர்களுக்குரிய சட்டம் என்னன்னு தெரியுமா, சனிக்கிழமை முழுவதும் அவங்க வியாபார பிஸ்னஸில் ஈடுபடவே கூடாது, அதில் எந்த வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சிட்டான், தடுத்துட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஹிக்மத்தோட சனிக்கிழமை தானே தடை, போய் வெள்ளிக்கிழமை போய் என்ன செய்ய, அவங்க எல்லாருமே மீனவர்கள், மீனை பிடிப்பாங்க. வெள்ளிக்கிழமை போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா தூண்டியில் போட்டுட்டு வந்துடுவாங்க, வலையில் வீசிட்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமை அவ்வளோ மீனும் வந்து உளுந்துரும். சரி, சனிக்கிழமை தானே டச் பண்ணக்கூடாது, ஒரு நாள் முழுசு விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் அதை போய் எடுப்பாங்க. அல்லாஹ் இதை என்ன செஞ்சான்னு சொன்னான்னா, இப்படி செஞ்சதுனால அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் இவங்களை எப்படி ஆக்கிட்டானா, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுறதுனால அல்லாஹ்க்கு தெரியாதா என்ன, நீங்கள் பண்ணுற அந்த சேட்டை தெரியாதா, அல்லாஹ் வந்து எப்படி ஆக்கிட்டான்னா இவங்களை மனிதர்களை எப்படி ஆக்கிட்டான், குரங்குகளாக அல்லாஹ் ஆக்கிட்டான். உருவ மாற்றத்தையும் எல்லாம் ஏற்படுத்திட்டான். குர்ஆன் எல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டம் நம்ம வீட்டில் ஏதாவது பேசிக்கலாம், மாற்றிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாட முடியுமா? அதனால் நமக்கு தந்து பெரிய சலுகை ஜும்மாவுடைய அது கொஞ்ச நேரம் தான், அதை கூட நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா பெரிய ஒரு பாரதூரமான ஒரு நஷ்டம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதில் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பைக்கை வாங்கி கொடுக்கறது. இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க, இல்லைங்கச்சா இல்லையா? கொஞ்சம் அவன் காலேஜுக்கு அப்போ தான் முதல்ல எட்டி பார்த்தா உடனே காரை வாங்கி கொடுத்துட்றது. இப்படியெல்லாம் இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக வாங்கி கொடுக்கறனால பிள்ளைகளுடைய நிலைமைகளை பாருங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டம். எங்கே போகிறான், என்ன செய்கிறான், பெட்ரோல் என்ன தண்ணியிலையா ஓடிட்டு இருக்குது, எவ்வளோ கஷ்டம். பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றது. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த காலம் ரொம்ப மோசமான காலம்னா மோசமான மக்கள் இருக்கக்கூடிய காலம். அப்போ இன்றைக்கி பெண்களுடைய அந்த தொடர்புகள் நம்ம நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே தானே பொத்தி தானே வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம். நம்ம தான் கையில் மொபைலை கொடுத்து கேட்டு சாவியை கொடுத்துருக்குறோமே, அதில் தான் நீ அதாவது ஓப்பனாக உள்ளே வந்தால் என்ன நடக்குமோ அதை விட கூடுதலாக நடந்துக்கிட்டு இருக்க. அப்போ இன்றைக்கி மொபைல் இன்றைக்கி என்னென்னலாம் சாட் பண்ணி எப்படிலாம் போகுது, பிள்ளைகளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் இன்றைக்கி வித்தியாசமாலாம் இருக்குது. ரொம்ப நம்ம பாதுகாக்கிறோம். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சொத்துக்களை சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒழுங்காக அமானிதமாக தர்பியத்தாக இஸ்லாமிய சூழலில் உருவாக்கிட்டு போகிறதுக்கு அதுதான் பெரிய விஷயம். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனத்தோடு இருக்கணும். அது மாதிரி ஆண்களும் தந்தைமார்களும் கவனிக்கிறதே இல்லை. வெளியே போனால் வியாபாரத்துக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, பிள்ளைகளை ஏறட்டும் பார்க்கறது இல்லை. அப்படி இருந்தானா பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரி இருக்காது. பிள்ளைகளுடைய கண்காணிப்பு தந்தைக்கு இருக்கணும். ஏன், நீ பெற்ற பிள்ளை, நாளைக்கு நீ தான் அல்லாட்ட விசாரணைக்கு பதில் சொல்லணும். சும்மா கிடையாது. பிள்ளைகள் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பிள்ளை இல்லைங்க, இதுக்குன்னு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க, ஊராக போகிறாங்க, ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க, கிடைக்க இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்துருக்கிறான். எவ்வளோ பெரிய அருள். இன்றைக்கி பிள்ளை இல்லைன்னா நம்முடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கன்னா, பிள்ளைகளை தத்தெடுத்தாவது நாங்கள் வளர்க்குறோன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. பிள்ளைகள் இல்லாதவன் நமக்கு தெரியல, அந்த அருமை தெரியல. நம்ம பெற்று எடுத்த உடனே அதை பற்றி உள்ள எந்த இதுவும் தெரியல. ஆனால் அல்லாட்ட நாளைக்கு விசாரணை இருக்கு. உன் பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், எப்படி வளர்த்தாய், அல்லாட்ட விசாரணை இருக்குது. அந்த விசாரணைக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு பொறுப்புதாரி பெற்றோர்கள் தான். அதனால் சும்மா கிடையாது. இதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எனவே பிள்ளைகளை இஸ்லாமிய சூழலில் வளர்க்கணும்.
அது குர்ஆன் மதரசாவில் சேர்க்கணும். அதே மாதிரி அந்த இல்மு பிள்ளைகளை தீனியாத்து கல்வியில் பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கணும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்கள் கை காட்டிட்டு போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான சூழல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதையும் சுட்டி காட்டி இதோடு எனது உரை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.